வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷன்ல தினமும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். அதே மாதிரி இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நீங்க லாங் சென்டென்சஸ ஈஸியா ஃப்ரேம் பண்ணலாம். சாதாரணமா நம்ம இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். போறப்பயே எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, "நான் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படி சொல்லுவோம். "அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." இப்போ ரீசெண்டா நாங்க திண்டுக்கல் வரைக்கும் போனோம். அப்படியே மதுரைக்கும் போனோம். ஸோ திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டோம். வந்துட்டோம். அப்படியே மதுரைக்கும் போவோம் அப்படின்ட்டு போனோம். அம்மா நீங்க தோசை சுட போறீங்களா? அப்படியே ஒரு ஆம்லெட்டும் போடுங்க. இதுலலாம் நம்ம என்ன சொல்றோம்? நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க. அதோட சேர்த்து அப்படியே இதையும் பண்ணுங்க. இப்படிதான் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. while at it. while at it. ரொம்ப நாள் முன்னாடி நம்ம வைல் பத்தின ஒரு டீடைல்டு லெசன் போட்டிருந்தோம். அதுல நம்ம வந்து இந்த வைல் அட் இட் வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் 1 ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ் போட்டோம். அப்போ நெறைய வியூவர்ஸ் வந்து இத பத்தி டீடைல்டா ஒரு லெசன் போடுங்கன்னு அப்போலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வைல் அட் இட் பத்தி தான் நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வைல் அட் இட்ன்னு நம்ம சொல்றோம். இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ வைல் சப்ஜெக்ட் பி வெர்ப் அட் இட் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்களான்னா, பி வெர்ப். அதனால சிம்பிள் டென்சஸ் மட்டும்தான். அதாவது பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் ஐ வாஸ் அட் இட், வைல் ஐ ஆம் அட் இட். நான் அப்படி செய்யறப்போ, அப்படியே இதையும் செய்தேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு. நீங்க வந்து இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ, இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஒரு ஸ்டேட்மெண்ட் வைல் அட் இட், ஸ்டேட்மெண்ட் 2 இப்படி இருக்கலாம். இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 வைல் அட் இட் இப்படியும் இருக்கலாம். பட் நீங்க அத வந்து எக்ஸாம்பிளோட நீங்க பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்னுமே அது புரியும். அதே மாரி இந்த ஸ்டேட்மெண்ட் 1ன்னு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு கொஸ்ஷனா கூட இருக்கலாம். ஸோ அதனால எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வீட்ல ஒரு குழந்தை தினமும் அப்பா கிட்ட புக்கு கேட்டுட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில ஆஃபீஸ் கிளம்புறப்பவே அப்பா சொல்றாரு. "இன்னைக்கு சாயந்தரம் நான் கடைக்கு போறேம்மா. அப்படி போறப்போ, அப்படியே நீ கேட்ட புத்தகத்த வாங்கிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்றாரு. ஸோ இத தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். நான் இன்று மாலை கடைக்கு போகிறேன். கன்ஃபார்மா போறோம் அப்படின்னா கோயிங் டு வச்சு சொல்லுவோம். ஐ எம் கோயிங் டு த ஷாப் திஸ் ஈவினிங். ஐ எம் கோயிங் டு த ஷாப் திஸ் ஈவினிங். நீ கேட்ட புக்கை நான் வாங்கிட்டு வரேன். ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார். ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார். பொதுவாக கேள்வி கேட்கறது, பேரு கேட்கறது, அப்படி கேட்டோமானா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வெறும் வாய் வார்த்தையா பதில் சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெறுமனே ஆஸ்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒரு உதவி கேட்குறோம், பணம் கேட்குறோம், பொருள் கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்க் ஃபார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார். ஏன்னா புக் இல்லையா? நீ புக்கு கேட்டல அதை நான் வாங்கிட்டு வரேன். ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார். சேர்த்து சொல்லலாம். இல்ல இந்த வைல் அட் இட் இதை வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ நம்ம போடுவோம். ஐ எம் கோயிங் டு த ஷாப் திஸ் ஈவினிங். ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார் வைல் ஐ ஆம் அட் இட். இப்படி சொல்லலாம். இல்லைன்னா வைல் ஐ ஆம் அட் இட் ஐ பை த புக் யூ ஆஸ்ட் ஃபார். அப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ உங்கள நெறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இதுக்கு ஏன் வைல் ஐ ஆம் அட் இட் அப்படின்னு நீட்டி மடக்கிட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வென் இல்லன்னா வைல் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தானே. நான் கடைக்கு போறப்போ நீ கேட்ட புக்க வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னா போதாதா? When I'm going to the shop, I'll buy the book you asked for. While I'm going to the shop, I buy the book you asked for-ன்னு சொன்னா போதுமானது அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க சொன்னீங்களானா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்றது முழுசா கன்வே ஆகுதா அப்படின்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல அதாவது இப்ப நாம சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு சாயந்தரம் நான் கடைக்கு போறேன். அப்படி போறப்போ நான் உனக்கு புக் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றதும், இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வெறுமனே வென், வைல் வச்சு கனெக்ட் பண்றதும் ஒண்ணா? இதுல அப்பா என்ன மீன் பண்றாரு? நீ தினமும் புக்கு கேட்டுட்டு இருக்கல்ல, கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் நான் கடைக்கு போறேன். அப்படி போறப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படின்னு ஒரு விஷயத்த கன்வே பண்றாரு. 2வது விஷயம், புக் வாங்குறதுக்காக நான் கடைக்கு போல. வேற ஒரு வேலையா போறேன். அப்படி போறப்போ, நீ கேட்ட புக்கையும் வாங்கிட்டு வரேன். அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 2 விஷயங்கள நம்ம இதுல கன்வே பண்றோம். இல்ல 2ல ஏதோ ஒண்ண கன்வே பண்றோம். ஆனா, நீங்க வெறுமனே வென் இல்ல வைல் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணீங்களான்னா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் கடைக்கு போறப்போ, நீ கேட்ட புக்க நான் வாங்கிட்டு வரேன். ஸோ அவர் கடைக்கு போறாரா? இல்லையா? அப்படிங்கிற அர்த்தம் அந்த சென்டென்ஸ்ல வரவே இல்ல. இல்லையா? அப்ப அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் கவலைப்படும். போறப்போ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, இன்னைக்கு போவாரா? மாட்டாரா? இன்னைக்காவது வாங்கிட்டு வந்துருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரா? அப்படின்ற பயத்திலேயே அந்த புள்ள சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். இல்லையா? அப்போ நாம சொல்ல வந்த விஷயத்த கன்வே பண்ணணும். கரெக்ட்டா
யார் கேட்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம சொல்ல வர விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணணும். அதுக்கேத்த மாதிரியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம தமிழ்ல எப்பவுமே ஒரே விதமான ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம பேசுறதில்ல. நம்ம மதர் டங் அப்படின்றதுனால ஒவ்வொரு முறையும் எந்த விஷயத்த எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லணும், எது கேட்குறவங்கள போய் சேரணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய சென்டென்சஸை நம்ம சூஸ் பண்ற மாதிரி இங்கிலீஷ்லயும் சொல்ல நம்ம கத்துக்கணும். எப்பவுமே ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறப்போ அப்படியே ரிஜிட்டா இதுக்கு இது அப்படி கத்துக்காதீங்க. அப்பதான் நீங்க நிறைய நியூ வொக்காபுலரி கத்துக்க முடியும். ஒரு லாங்குவேஜோடய நிறைய டைமென்ஷனை நீங்க பார்க்க முடியும். ஸோ அதனால ஓப்பனா ஒரு விஷயத்த ஓப்பனா கத்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். வீட்ல ஸ்கூல் தொறக்க போறாங்க அப்படின்னாலே குழந்தைங்க புக்குக்கு, நோட்டுக்கெல்லாம் அட்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ மூத்த பிள்ளை ஒரு பிள்ளை அட்டை போடுதுன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து, "நீ உன் புக்குக்கெல்லாம் அட்டை போட போறியா? அப்படியே என்னோட புத்தகங்களுக்கும் போட்டுக் குடு" அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுல ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க குவெஷனா இருக்கு. "நீ புத்தகங்களுக்கு அட்டை போடப் போகிறாயா? ஆர் யூ கோயிங் டு கவர் யுவர் புக்ஸ்? ஆர் யூ கோயிங் டு கவர் யுவர் புக்ஸ்?" ஏன் கவர்? ராப் சொன்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சான்னா, பொதுவா கிஃப்ட் எல்லாம் நம்ம ராப் பண்ணுவோம். புத்தகங்களுக்கு அட்டை போடுறத நாம பொதுவா அட்டை போடுற பழக்கம் நம்ம ஊர்ல தான் இருக்கு இல்லையா? ஐ மீன் இந்தியாவுல தான் இருக்கு இல்லையா? நாம கவர்ன்னு தான் சொல்றோம். நீங்க ராப்ன்னு சொல்லணும்னு நினைச்சீங்களான்னா தாராளமா சொல்லுங்க. என்னோட புத்தகங்களுக்கும் அட்டை போடு. கவர் மை புக்ஸ் as well. கவர் மை புக்ஸ் as well. Are you going to cover your books? Please cover my books as well while you are at it. Please cover my books as well while you are at it. எனக்கும் செய் அப்படின்னு சொல்ற இடங்கள்லாம் நாம இந்த மாதிரி as well, also, to இந்த மாதிரி வார்த்தைகளை இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்றது சகஜம். ஆல்சோ as well, toக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? நாங்க மதுரைக்கு எங்க தாத்தா பாட்டியை பார்க்க போனோம். அப்படியே பழமுதிர்ச்சோலைக்கும் போனோம். ஸோ பழமுதிர்ச்சோலைக்கு போகணுங்கிறதுக்காக அங்கே போகல, மதுரை போறப்போ பக்கத்துல தானே அப்படின்ட்டு அங்கேயும் நாங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்றது தான் நாம சொல்ல வர்ற விஷயம். ஸோ நாங்க மதுரைக்கு தாத்தா பாட்டியை பார்க்க போனோம். We went to visit my grandparents in Madurai. We went to visit my grandparents in Madurai. அப்படியே பழமுதிர்ச்சோலைக்கும் போனோம். We also visited பழமுதிர்ச்சோலை. ஸோ சேர்த்து சொல்லலாமா? We went to visit my grandparents in Madurai. While we were at it, past tense, அதனால we were at it. We also visited பழமுதிர்ச்சோலை. We went to visit my grandparents in Madurai. We also visited பழமுதிர்ச்சோலை while we were at it. அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போறேன். அப்படியே நான் உன்னோடதையும் துவைக்கிறேன். இதுதான் நம்ம சொல்ல போறது. நான் என்னுடைய துணிகளை துவைக்க போகிறேன். I am going to wash my clothes. I am going to wash my clothes. உன்னோடதையும் துவைக்கிறேன். I will wash yours too. Your clothes, அதுதான் ஷார்ட்டா yours அப்படி போட்டிருக்கோம். I will wash yours too. I am going to wash my clothes. While I am at it, I'll wash yours too. I'll wash yours too while I am at it. எப்படி வேணா சொல்லலாம். என்னோட அக்கா, என்னோட சிஸ்டர், தங்கச்சி எப்படி வேணா சொல்லுங்க. என்னுடைய அக்கா மெஹந்தி போட்டுட்டு இருந்தா. அப்படியே எனக்கும் கொஞ்சம் போட்டு விட்டா. பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி தான் போட்டுக்கொண்டு இருந்தால் இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றது சகஜம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். My sister was applying mehendi. My sister was applying mehendi. எனக்கும் கொஞ்சம் போட்டு விட்டாள். She applied some for me too. She applied some for me too. My sister was applying mehendi, and while she was at it, she applied some for me too. பொதுவா இந்த while at it இந்த ஃப்ரேஸோடைய யூசேஜே என்னன்னா, ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருந்த போது இதையும் செய்தேன் அப்படின்னு சொல்றதுதான். பொதுவாவே நம்ம செடிக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊத்திட்டு இருக்கப்பவே இடையில இருக்கிற அந்த வீட்ஸையும் பிடுங்கி போடுறது நம்ம வழக்கமா செய்யற விஷயம் தான். அவ செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தால் அப்படியே களைகளையும் பிடுங்கினாள் எப்படி நம்ம சொல்ல போறோம். ஊற்றி கொண்டிருந்தால் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் இருக்கு. எப்பவுமே இப்படித்தான் வருமா அப்படின்னா, இங்க நம்ம எடுத்துட்டு இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டான எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம வேற என்ன டென்சஸ் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். So she was watering the plants. She was watering the plants.
அப்போ அவ வந்து களைகளையும் பிடுங்கினாள். She pulled out the weeds too. She pulled out the weeds too. Pull out அப்படின்ற phrasal verbக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இங்க literal meaningல நம்ம களைகளை பிடுங்கி எறிகிறது. அதுக்காக she pulled out the weeds too அப்படி சொல்றோம். She was watering the plants and while she was at it, she pulled out the weeds too. அம்மா தோசை ஊத்த போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா நீங்க தோசை ஊத்த போறீங்களா? அப்படியே எனக்கு ஒரு ஆம்லெட் போடுங்க. அப்படி நம்ம சொல்லுவோம். இதையே நம்ம வந்து ஒரு கேள்வி மாரி ரெக்வெஸ்ட்டா நம்ம சொல்லப் போறோம். அம்மா நீங்க தோசை ஊத்த போறீங்களா? அப்படியே எனக்கு ஒரு ஆம்லெட் போட முடியுமா? போடுறீங்களா? இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ 2மே கொஸ்டினா சொல்லப் போறோம். அம்மா ஆர் யூ கோயிங் டு மேக் தோசா? மாம் ஆர் யூ கோயிங் டு மேக் தோசா? கேன் யூ மேக் அன் ஆம்லெட் ஃபார் மீ? கேன் யூ மேக் அன் ஆம்லெட் ஃபார் மீ? ஸோ இந்த இடத்துல 2மே கொஸ்டின்ஸ் இல்லையா? Are you going to make dosa? Can you make an omelette for me while you are at it? Can you make an omelette for me while you are at it? இப்போ நீங்க பேங்க்குக்கு கிளம்புறீங்க. இந்த பணத்தை நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அப்படியே இபி பில்லையும் கட்டிடுறேன். இதுதான் நம்ம சொல்ல போறது. செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால I have to deposit this money at the bank. I have to deposit this money at the bank. I'll pay the EB bill. நான் EB பில்லை கட்டிடுறேன். I'll pay the EB bill. I have to deposit this money at the bank. I'll pay the EB bill while I am at it. While I am at it, I'll pay the EB bill. இதுதான் நம்ம சொல்றது. அவ கோலம் போட்டுட்டு இருந்தா, அப்படியே எனக்கும் கோலம் போட கத்து கொடுத்தா. இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போறோம். ஸோ கோலம் போடுறது. ட்ரா சொல்லலாமா? மேக் சொல்லலாமா? பொதுவா பேப்பர்ல வரைகிறத நம்ம வந்து ட்ரா அப்படி சொல்லலாம். இங்க கோலப்பொடியெல்லாம் வச்சு ஒரு ப்ராசஸ் பண்றோம் இல்லையா? பொதுவா மேக்குன்ற வார்த்தையை ரொம்ப காமனா யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம மேக் அ ரங்கோலின்னு வச்சு சொல்லுவோம். She was making a rangoli. அவ கோலம் போட்டுட்டு இருந்தா. She was making a rangoli. எனக்கும் கத்து கொடுத்தா. She taught me too. She taught me how to make a rangoli too. She taught me how to make a rangoli too. இதுதான் நம்ம சேர்த்து சொல்ல போறோம். She was making a rangoli. While she was at it, she taught me how to make one too. இந்த இடத்துல திரும்ப திரும்ப ரங்கோலின்னு இருக்கு இல்லையா? ரங்கோலின்ட்டு. அதனால make one too. She taught me how to make one too. நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு வந்தேன். இதுதான் நம்ம சொல்ல போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள். ஸோ நான் பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். ஐ கேம் ஹியர் ஃபார் சம் ஒர்க். ஸோ நான் அந்த ஏரியாவுக்கு சும்மா ஒரு வேலையா வந்தேன். ஐ கேம் ஹியர் ஃபார் சம் ஒர்க். நான் அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு நினைச்சேன். ஐ தாட் ஐ குட் see you too. ஐ தாட் ஐ குட் visit you too. எப்படி வேணா சொல்லலாம். ஐ கேம் ஹியர் ஃபார் சம் ஒர்க் அண்ட் while I was at it, I thought I could see you too. I thought I could visit you too. இதுதான் நம்ம சொல்றது. ஸோ இந்த சென்டென்சஸ் பார்த்தப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷன்ல எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் அப்படியே சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா ஃபன்னா சர்ஃபிங்னு சொல்லுவோம். சர்ஃபிங் த இன்டர்நெட் அப்படி சொல்லுவோம். சும்மா அப்படியே ஃபன்னா அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தப்போ இன்ஸ்டாகிராம்ல நான் உன்னோட போஸ்ட்டை பார்த்தேன். நாங்க எங்களோட டிக்கெட் எல்லாம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருந்தோமா, அப்படியே உனக்கும் புக் பண்ணிட்டோம். நான் ஒட்டடை அடிச்சேன். அப்படியே தரை கொஞ்சம் டஸ்ட் ஆயிடுச்சா, அதனால அப்படியே தரையும் தொடச்சேன். ஸோ இதுதான் நீங்க ஃப்ரேம் பண்ண வேண்டிய சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நான் போஸ்ட் பண்றேன். செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம while at it அப்படின்ற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.